அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். 25 தமிழக மீனவர்களின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், எவ்வளவு நாட்களுக்கு இந்த காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு, அது தொடர்பான விவரம்? விக்னேஸ்வரன், காலை அதாவது கடந்த 1ஆம் தேதி பாம்பன் மற்றும் நம்புதாளை பகுதியிலிருந்து 4 நாட்டுப்படகுலையும் 25 மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. இவங்களை எல்லை தாண்டி குற்றம் சுமத்தியதாக இலங்கை கடற்படை கைது செஞ்சாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே அங்க உள்ள மீனவர்கள், அதாவது பாம்பன் பகுதி மீனவர்கள், இந்திய பகுதியில் எங்களை விரட்டிட்டு வந்துதான் கைது செஞ்சாங்க, இந்திய எல்லையிலேயே கைது செஞ்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து உடனடியாக மீனவர்களையும் படகு விடுதலை செய்ய வலியுறுத்தி அன்று, அதாவது 2ஆம் தேதி காலையிலேயே கடல் போராட்டம், அதே போல பாம்பன் தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட தொடர்ச்சி போராட்டங்களை அறிவித்து போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில மாவட்ட நிர்வாகம் சார்பிலேயே தமிழக அரசு சார்பிலேயே அதாவது இன்று 15ஆம் தேதி மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக போராட்ட களத்தில் இந்த மீனவர்களுக்கு கூறப்பட்டது. இந்நிலையில இன்று மீனவர்களுடைய வழக்கு எதிர்பார்ப்பு, அதாவது மீன்பிடி தொழிலாளர்கள் மத்தியிலும் மட்டும் இல்லாம அந்த மீனவ குடும்பங்களுமே மிகுந்த எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. தற்போது ஊர்காவல்துறையில அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி என்ன செஞ்சார்னா, மீண்டும் 15 நாளைக்கு அதாவது காவலை நீட்டித்து உத்தரவிட்டிருக்காரு. இந்த தீர்ப்பு மீனவர்களையும் மீனவ குடும்பங்களையும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் சொல்லலாம் விக்னேஸ்வரன். இதுக்கு அடுத்து மீனவ அமைப்புகள் அதாவது இன்னும் 1 மணி நேரத்துல இந்த எதிராக அடுத்த கட்ட போராட்டம் பற்றி குறித்து அவங்க ஆலோசனை நடத்த இருக்கிறதாகவும் நமக்கு இப்ப மீனவ கூட்டமைப்பினர் தெரியப்படுத்தியிருக்காங்க விக்னேஸ்வரன். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.